ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நாம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு, இங்க இருக்கிற கனெக்டிவிட்டி, இங்க இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற எல்லா முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம். மக்களே, நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. இங்க பக்கத்துல திருமூர்த்தி ஹில்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை லீவ் டேல இருக்கோம். எத்தனை மக்கள் பாருங்க திருமூர்த்தி மலை போற பஸ்ஸுக்கு. இங்க இருந்து 1 நம்பர் பஸ் போகுங்க திருமூர்த்தி மலைக்கு. இங்க இருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா தாராபுரம், அதுக்கப்புறம் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பழனி, இதுக்கெல்லாம் வந்து நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து ரோடு கிராஸ் பண்ணி போனா இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது வந்து பழனி போற பஸ்ஸஸ் எல்லாம் அங்க நிக்குங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம அங்க போலாம். ஸோ நம்ம உடுமலைப்பேட்டை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க. அதனால திருப்பூருக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி இருக்கும். திருப்பூருக்கு, பொள்ளாச்சிக்கு எல்லாத்துக்குமே. கோயம்புத்தூர், பழனிக்கெல்லாம் வந்து எவ்ரி 5-10 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும். உள்ள ஆவின் இருக்கு பாருங்க. ஆவின் இல்லாம எந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு? காஃபி, பூஸ்ட், பாதாம் பால் எல்லாமே சுட சுட கிடைக்கும். பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ்ங்க. பூலவாடி அந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் போற பஸ்ஸஸ். உள்ள நிறைய ஆரிய பவன் மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ். நிறைய பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்குங்க லோக்கல் போறதுக்கு. பட் எல்லா பஸ்ஸும் செம்ம ரஷ்ஷா இருக்கு. இன்னைக்கு திருவிழா நாளுங்கிறதுனால எல்லா பக்கம் ஒரே மக்கள் கூட்டம் தான், அலைப்பாயுது. ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் உள்ளேயே வந்து டிராப் பண்ணிட்டு போயிடுறாங்க பாருங்க. ஸோ இது வந்து உடுமலை, குறிஞ்சேரி, புக்குளம், பெதப்பம்பட்டி, பாலிடெக்னிக், அம்மாப்பட்டிங்கிற ஊர் வரைக்கும் போற பஸ். சரியான ரஷ்ஷா இருக்கு மக்களே. இங்க ஒரு பஸ் நிக்குது பாருங்க. இது வந்து பனப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ். செஞ்சேரி மலை அப்படிங்கிற ஊர் வழியா, பெதப்பம்பட்டி, செஞ்சேரி மலை வழியா பனப்பட்டிங்கிற ஊர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. ஸோ வாங்க பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மொபைல் ஷாப்ஸு, காய்கறி கடைகள் இதெல்லாம் இருக்கு. பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். ஆயுத பூஜை டைம்ங்கிறதுனால எல்லா கடையிலயும் பூஜை போட்டு அப்படியே அலங்காரமா இருக்கு பாருங்க கடைகள் எல்லாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் சுட சுட போடுவாங்க போல, சிப்ஸ் எல்லாம். ஆரி பவன் ஸ்நாக்ஸ் இங்க அந்த கடையில தான் எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கும். இங்க ராகி வடையெல்லாம் கிடைக்குங்க. இங்க மற்ற ஊர்கள் எல்லாம் ராகி வடை மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்குறது கஷ்டம். இங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ், கொங்கு நாடு சைடு. மக்களே, இது உடுமலைப்பேட்டையில இருந்து தாராபுரம் போற பஸ்ஸுங்க. கனியூர் வழியா சக்தி பிரைவேட் பஸ். இங்க ஸ்டே பண்றதுக்கெல்லாம் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா, வாங்க. 2 வீலர்ஸ் எல்லாம் உள்ளே பார்க் பண்றாங்க. பார்க்கிங்க்குன்னு ஒரு தனி ஏரியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இது வந்து கடத்தூர் போற பஸ்ஸுங்க, காரத்தொழு வழியா. அது வந்து உடுமலையிலிருந்து அமராவதி நகர் போற பஸ், 10 நம்பர் பஸ். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, மேலேயே வந்து எந்தெந்த வழியில போற பஸ்ஸுகள்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கடத்தூர் பஸ் பார்த்தோம்ல இங்க நின்றுட்டு இருக்கு. மலையாண்டிப்பட்டினம், திருமூர்த்தி மலை, அமராவதி நகர்,
இங்கெல்லாம் போகிற பஸ்ஸஸ் நிற்கிற பிளாட்ஃபார்ம்ஸ். மக்களை உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணார் போகிற பஸ்ஸஸும் இங்கே தாங்க நிற்கும். மூணாருக்கெல்லாம் நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். டே டைமில் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரவு 1:30, 2:15, காலையில் 5:30, 6:30, 7, 7:40, 8:40, 10:40, 11:30, அதுக்கப்புறம் மதியம் 1:30, 3:15, 4:50, 10 மணி வரைக்கும் பஸ் இருக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உடுமலைப்பேட்டை வழியாக மூணார் போகணுன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்பிடலாம். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் இருக்கும், தமிழ்நாடு பஸ்ஸஸும் இருக்கும். மக்களே, நாம பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்தாச்சுங்க. கரெக்டா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா பழனியில இருந்து கோயம்புத்தூர் போற பஸ் நின்றுட்டு இருக்குங்க. நம்ம பொள்ளாச்சி வழியா போகும். ஸோ அங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. லைக் டுவர்ட்ஸ் பழனி போற பஸ்ஸஸ் எல்லாம் அங்கதான் நிக்கிறாங்க. பொள்ளாச்சி போற பஸ்ஸஸ் மட்டும் இங்க உள்ளுக்குள்ள பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அதுக்கப்புறம் போறாங்க. ரெண்டுமே பக்கத்துல தாங்க. ஒரு ஜங்ஷனை கிராஸ் பண்ணா 2 பஸ் ஸ்டாண்டுமே இருக்கு. ரொம்ப தூரம்லாம் இல்ல பழைய பஸ் ஸ்டாண்டும் புது பஸ் ஸ்டாண்டும். ஸோ பாருங்க, இதுதான் அந்த ஜங்ஷன் ரவுண்டானா. சூப்பரா பாத்தீங்கன்னா ரவுண்டானால அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாம் அடக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு பண்ணி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இது பழைய பஸ் ஸ்டாண்டோட லாங் ஷார்ட் வியூ. இங்க பாருங்க, பேசஞ்சர்ஸ்க்கான வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இல்லாம இருந்துச்சு உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல. ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. மக்களுக்கான வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் நிறைய இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லாவே பியூட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற ரவுண்டானா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் உடுமலைப்பேட்டை நகராட்சி அலுவலகம் இருக்கு. ஸோ டவுன் தாலுக் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ரோட்டரி கிளப் ஒரு கிளாக் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. 2 பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் இருக்கிற ரவுண்டானா பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ புதுசா கட்டி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். கரெக்டா இந்த ஜங்ஷன்ல நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில இந்த கிளாக் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சூப்பரா நம்ம உடுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட் அமைச்சிருக்காங்க. சின்னதா ஒரு லான் எல்லாம் கட்டி. ஸோ நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. என்னடா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தானே பாக்குறீங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ல எல்லாம் நம்ம கரெக்டா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை டைம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால பூஜைக்கு சூப்பரா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஈவினிங் அல்லது நாளைக்கு பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோ 1 or 1.5 to 2 months கழிச்சு தான் பாப்பீங்க. நாம தான் அட்வான்ஸா ஸ்கெட்யூல் பண்ணிடுறோம்ல, உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் புது பஸ் ஸ்டாண்டுங்க. நான் சொன்னேன்ல, கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி மார்க்கமா உடுமலைப்பேட்டை வழியா பழனி போற பஸ்ஸஸ் எல்லாம் போகும்போது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. திரும்பி ரிட்டர்ன் போகும்போது டுவர்ட்ஸ் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் போகும்போது பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு ஆட்களை ஏற்றி இறக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேபி ஏன்னா எவ்ரி 5 minutes ஒரு பஸ் வந்துட்டே இருக்குங்க. கோயம்புத்தூர் டு பழனி மார்க்கத்துல எவ்ரி 5 minutes ஒரு பஸ் வந்துட்டே இருக்கும். நிறைய கூட்டமா இருக்கும் அந்த பஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு ஈஸியா ஏறி இறங்குறதுக்கு வசதியா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது புது பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ புது பஸ் ஸ்டாண்ட்லயும் பாத்தீங்கன்னா நல்லா என்ன சொல்றது, நல்லா ஸ்பேஷியஸா கட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ள நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்கு, டிஃபன் ஷாப்ஸ் இருக்கு, ஸ்நாக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ இது வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உடுமலைப்பேட்டை பேருந்து வழியா தொலைதூர பேருந்துகள் எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதோட டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. சென்னைக்கு, தென்காசிக்கு, நம்ம உக்கடம்ல காலையில 8 மணிக்கு எடுத்து கரெக்டா உடுமலைப்பேட்டையில 9:15 கிராஸ் பண்ணுது பாருங்க. அதே மாதிரி நைட்டு கிளம்புற பஸ் 21:20 அந்த டைமுக்கு கிராஸ் ஆகும். அது போக பாத்தீங்கன்னா மதுரை, குமளி, சேலம், ராஜபாளையம், தமிழ்நாட்டோட வேரியஸ் ஸ்பாட்ஸ்க்கு உங்களுக்கு உடுமலைப்பேட்டை வழியா பஸ் இருக்கு. பொள்ளாச்சியில இருந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சென்னை போற பஸ்ஸஸ் எல்லாம் உடுமலைப்பேட்டை பழனி வழியா தான் போகும். ஸோ இங்கேயும் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ சென்னைக்கெல்லாம் நல்லாவே கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள பொள்ளாச்சி கோவை பஸ்ஸஸ்க்குன்னே இந்த மேக்சிமம் இந்த புது பஸ் ஸ்டாண்டை அலோகேட் பண்ணிட்டாங்க போல. ஏன்னா நிறைய பஸ்ஸஸ் வருங்க. ஸோ கோத்தகிரி, மேட்டுப்பாளையம், ஊட்டி, சத்தியமங்கலம், குருவாயூர், திருச்சூர், பாலக்காடு, பெங்களூரு
எல்லா பஸ்க்கான டைமிங்ஸ்க்கும் இங்க கொடுத்துருக்காங்க. குருவாயூர் போற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸோட டைமிங்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து இந்த பிளேசஸ்க்கெல்லாம் போறதா இருந்தா டைமிங்ஸோட கொடுத்துருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சூப்பரா இருக்குல்ல புது பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. மக்களே, நம்ம உடுமலைப்பேட்டையில இருக்கிற 2 பஸ் ஸ்டாண்டையுமே பார்த்தாச்சுங்க. நல்லா பசிக்குது. சாப்பிட்டு நம்ம லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற மார்க்கெட் ஏரியாஸ், ஷாப்பிங் ஏரியாஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க சாப்பிட்டு போய் நம்ம பார்ப்போம். மக்களே, புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து 2-3 டிஃபன் ஷாப்ஸ் இருக்குங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பகவதி அம்மன் மெஸ்ன்னு இருக்கு. இதுலதான் வந்து நம்ம சாப்பிட போறோம். வெரைட்டி ரைஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டிஃபன் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சுத்தி பார்க்கலாம். ஓகேவா, வாங்க. மக்களே, நாம தக்காளி சாதம், கேரட் சாதம் எல்லாம் சாப்பிட போறோங்க. ஸோ நல்லா டேஸ்டா இருக்கும். உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி சைடெல்லாம் ஃபுட்டு. ஸோ ஒரு கட்டிட்டு அதுக்கப்புறம் நாம கிளம்பி போயிட்டு சுத்தி இருக்கிற ஏரியால எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம 2 பஸ் ஸ்டாண்டையும் பார்த்தாச்சுல, எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு, டைமிங்ஸ், டைம் டேபிள் எல்லாத்தையுமே காமிச்சாச்சு உங்களுக்கு. இப்ப நாம என்ன செய்வோம், பஸ் ஸ்டாண்டு சுத்தி உடுமலைப்பேட்டையில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பேசஞ்சர்ஸ்க்கு, ஷாப்பிங்க்கு என்னென்ன மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இருக்கு, தங்கறதுக்கு லாட்ஜஸ் எல்லாம் எங்க இருக்கு, ஷாப்பிங்க்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மார்க்கெட் ஏரியாஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கமயில் ஜுவல்லரிஸ், மெடிக்கல் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டு சுத்தியுமே பாத்தீங்கன்னா நல்ல ஷாப்பிங்கான நிறைய ஏரியாஸ், அதுக்கப்புறம் டிராவல்ஸ் எல்லாம் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மக்களுக்கு வந்து உடுமலைப்பேட்டை சுத்தியும் பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்திலயும் நிறைய கிராமங்கள் இருக்குங்க. அந்த கிராமங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் ஹப்பு மாதிரி. திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு லைக் கரெக்டா சவுத் எண்டில் இருக்கிற தாலுக் தான் வந்து நம்ம உடுமலைப்பேட்டை. அப்படிங்கிறதுனால நிறைய கிராமங்களுக்கான முக்கியமான ஹப். அண்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை வழியா நிறைய போக்குவரத்து இருக்கிறதுனால இங்க நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்கு. மக்களுக்கான லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஹப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து 2 வீலர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இங்க பார்க் பண்ணிட்டு டிராவல் பண்ணோம்னா 24/7 ஓப்பனா இருக்கும் போல் இருக்குங்க. 2-3 பைக் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தேன். இப்போ நாம பார்த்தோம்ல இந்த காந்திகிராம் சைவ உணவகம் பக்கத்துல, அதை தவிரமே பாத்தீங்கன்னா நிறைய 2 வீலர் ஸ்டாண்ட்ஸ் இருக்குங்க. காந்தி கிராம்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ காந்தி ராம்ஸ் தாண்டி வந்தோம்னா இங்க பாருங்க இன்னொரு 2 வீலர் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, சக்தி 2 வீலர் ஸ்டாண்டுன்னு. ஸோ பூக்கள் எல்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் கூட இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ரீ சக்தி 2 வீலர் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வச்சிருக்காங்க போல. ஸோ அங்கேயே நீங்க பார்க் பண்ணிட்டு சூப்பரா பஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்னு சொன்னால, நம்ம இங்கிருந்து உங்களுக்கு மூணாருக்கும் பஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் வரும், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் வரும். அதனால உங்களுக்கு கேரளா போறதுக்கும் வந்து உங்களுக்கு இங்கிருந்து நல்ல கனெக்டிவிட்டி. இங்க பாருங்களா, பிகே ஃப்ரூட்ஸ்னு ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்குங்க. அதுக்கு லாரியா கொண்டு வந்து இறக்குறாங்க பாருங்களா, செவ்வாழை, நேந்திரவாழை எல்லாம். ஐ திங்க் இங்க ஹாட் அண்ட் பைப்பிங் சிப்ஸும் ஃப்ரெஷ்ஷா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்க இந்த சைடு வாங்கினீங்கன்னா, எல்லாம் கேரளா பார்டர் பக்கத்துல இருக்குல்லுங்க, அதனால நேந்திரம்பழம் இதெல்லாம் வந்து ஈஸியா கிடைக்கும். அதனால கேரளால கிடைக்கிற மாதிரியே ஃப்ரெஷ் நேந்திரம்பழ சிப்ஸ் எல்லாம் இங்கேயும் கிடைக்கும். ஓகேவா. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு 2-3 லாட்ஜஸ் இருக்குங்க. அதையும் பார்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு உள்ள போனோன்னே வந்து குணஸ்ரீ ரெசிடென்சின்னு இருக்கு. ஸோ பார்த்தா பட்ஜெட் ஸ்டே மாதிரி தான் இருக்கு. ஆப்போசிட்ல இன்னொரு லாட்ஜும் இருக்கு, விஎம் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துல பாத்தீங்கன்னா 2-3 லாட்ஜஸ் இருக்குங்க. ஏசி, நான் ஏசி ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கான். சிங்கிள் ரூம்ஸ், டபுள் ரூம்ஸ், ட்ரிபிள் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது போக பாத்தீங்கன்னா புக்கிங்கான நம்பரும் போட்டிருக்காங்க பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க உடுமலைப்பேட்டை வழியா டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அட்வான்ஸ்டா கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ உள்ளுக்குள்ள வந்து இன்னொரு லாட்ஜும் இருக்குங்க. அதுதான் பார்த்தோமோ, என்எம் லாட்ஜ்னு இருந்துச்சு. இது
ஏஎம் லாட்ஜ்னு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு பார் எல்லாம் கூட இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்டே ஆப்ஷன்ஸ் இல்ல, அதனால எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இன்க்ளூடடா தான் இருக்கும். ஸோ ஏஎம் லாட்ஜோட என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன் ஏரியா இது, ஏசி தான் போல இதுவும். ஸோ இது போக பாத்தீங்கன்னா ஏகே ரெசிடென்சின்னு இருக்கு. ஐ திங்க் அது வந்து ஓயோ அட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ், ஓயோல பெருசா லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும், கப்பல்ஸ்னு ப்ரூவ் பண்ணும், இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருக்காது. ஓயோல நம்ம ஸ்டே பண்றது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ அதனால அங்க புக் பண்றதுனால புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு ஸ்பீட் பார்சல் சர்வீஸ் இருக்கு பாருங்க, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பக்கத்துலயே. நிறைய டிராவல்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம். ஸோ அதுவும் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கோம் பாருங்க, அந்த ரூட்ல தான் போகும். கரெக்டா அந்த ஸ்வீட்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஸ்வீட் கடை பக்கத்துல தான் நிற்கும், லாட்ஜஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த பக்கம் நின்று தான் போகும். ஸோ அதனால உங்களுக்கு ஆம்னி பஸ் கனெக்டிவிட்டியுமே நல்லா இருக்கு. இங்க இன்னொரு ஹோட்டல் இருக்கு. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பொள்ளாச்சி ரோட்ல, ஸோ அந்த ரூட்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ என்ன சொல்றது, பட்ஜெட் ஷாப்பிங்க்கு பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி ஒரு மார்க்கெட் ஏரியா இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வோம், இந்த ரூட்ல போயிட்டு இருக்கிற மேஜர் ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பகுதி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல எல்லா ரீஜனுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பணப்புழக்கம் இருக்கிற ஏரியான்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அது போக விவசாயமும் வந்து செழிப்பா இருக்கிற ரீஜன் அப்படிங்கிறதுனால ஸோ நல்லா கொஞ்சம் ரிச்சான ஏரியான்னு வச்சுக்கோங்களா. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க, லூயி பிலிப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ராம்ராஜ் காட்டன்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்ட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா. என்ன கொஞ்சம் மெயின் ரோடா இருந்தாலும் கொஞ்சம் குறுகலா இருக்கு, வேற வழி இல்லை. அந்த காலத்திலேயே வந்து ஷாப்பிங் ஏரியாவா ஆயிடுச்சு, அதுவும் மெயின் ரோடா வேற ஆயிடுச்சு. அதனால 2 lanesக்கு மேல இது எக்ஸ்பேண்ட் பண்றது கஷ்டம். மேபி பைபாஸ் இப்போ கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஹைவே ஆக்கிட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பழனி திண்டுக்கல் வரைக்குமே வந்து நேஷனல் ஹைவே ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த ரோடு ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க 4 lane ஹைவேவா. ஐ திங்க் உடுமலைப்பேட்டை டவுனுக்கு வந்து ஒரு பைபாஸ் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ல போனா டவுனுக்குள்ள வந்தாம பைபாஸ்ல போவாங்க, நம்ம ஃபுல் ரோடு பார்க்க முடியும். நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல வந்தோமா, ஸோ நேஷனல் ஹைவேல இருந்து சர்வீஸ் ரோடுக்குள்ள வந்து உடுமலைப்பேட்டை டவுனுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த ரோடு வழியா தான் வந்தோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ இங்க பாருங்க காட்டன் பார்க்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்குங்க. பிங்கிஸ் இருக்கும். பிங்கிஸ் வந்து இந்த சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. பொள்ளாச்சியிலயும் ஒரு பிங்கி இருக்கும், உடுமலைப்பேட்டையில ஒரு பிங்கி இருக்கும். பேரே சூப்பரா இருக்குல்ல. நம்மளுக்கு இதுதானே நேட்டிவ் பிளேஸ், நம்ம பூர்வீகம் இதுதான், படிச்சு வளர்ந்ததெல்லாம் இந்த பிளேஸ் தான். இப்போ வந்து நம்ம ஹோசூர், பெங்களூரு, சென்னைன்னு வேற வேற இடத்துல மாறி மாறி செட்டில் ஆயிட்டே இருந்தாலும் நம்ம பூர்வீகம் வந்து பொள்ளாச்சி அப்படிங்கிறதுனால ஒரு நேட்டிவிட்டியோட மலரும் நினைவுகள்னே சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க சென்னை மொபைல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு போற டவுன் பஸ்ஸஸ்ங்க. எல்லா பக்கமுமே வந்து சூப்பரா ரீமாடல் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம டவுன் பஸ்ஸஸை. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அப்படியே பழைய காலத்து வண்டி மாதிரி இருக்கும், பரவாயில்ல. இப்போ ஒரு செகண்ட் டயர், தேர்ட் டயர் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்பவே ஹாப்பியா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூட்ஸு, பாட்டா ஷோரூமு அதெல்லாம் இருக்கு. ஃபுல்லாவே வந்து செப்பல்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கான ஏரியா போல. பிங்கி சொன்னல, இங்க பாருங்க பிங்கி க்ளோத் ஷாப் இருக்கு. ஸோ இது இந்த பக்கம் ஃபேமஸ். நம்ம நார்த் சென்னை சைடெல்லாம் வந்து சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி கடைங்கள்லாம் ஃபேமஸாக இருக்கும்ல. திருச்சி சாரதாஸ், கோவையில் ஐ திங்க் ஷோபான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையெல்லாம் வந்து பிங்கி மகாராஜான்னு ஒரு ஷாப் இருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் கடை நிறைய பக்கம் இருக்குங்க. இங்க 2-3 நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் பார்த்துட்டேன் உடுமலைப்பேட்டைக்குள்ளேயே. இது வந்து ராம்ராஜ் காட்டன்ஸ் அண்ட் லினன்ஸ், நம்ம திருப்பூர் பக்கத்துல இருக்குல்ல, அதனால காட்டன் துணிகள் எல்லாம் வந்து இங்க நிறைய கிடைக்கும். அப்பப்போ வந்து எக்ஸிபிஷன் எல்லாம் கூட போடுவாங்க இந்த ஷாப்பிங் ஏரியாஸ்ல. ஏதாவது திருமண மஹால்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல பெரிய ஹால்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் சேல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ ஆப்போசிட்ல பாருங்க சென்னை காதி வஸ்திராலயம் இருக்கு.
காதி கிராஃப்ட். ஐ திங்க் இது கவர்மெண்ட் தான் இல்ல பிரைவேட் தான் தெரியல. ஸோ பட் ஆனா காதி கிராஃப்ட்னு தான் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கும்ல, மறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகேவா? ஸோ இது வந்து முருகன் பேக்கரின்னு ஒரு ஷாப் இருக்கு. இங்க வந்து கேரளா பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம சேட்டன்ஸ் வந்து நிறைய பேக்கரிஸ் ஓபன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பரா, இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா கார்னர் டீ ஷாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேட்டன்ஸ் சூப்பரா பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்நாக்ஸ், விதவிதமான ஜூசஸ், டீ, காஃபி இது எல்லாமே சூப்பரா கிடைக்கும். ஸோ நாம அந்த ஷாப்பிங் பிளேஸ் பார்த்துட்டு இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இன்னொரு மார்க்கெட் ஏரியா இருக்கும்னு சொன்னால, இதெல்லாம் வந்து பட்ஜெட் ஷாப்பிங் ஏரியாஸ்ங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் உங்களே கிடைக்கும். நம்ம சென்னை சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஏரியா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்துட்டு வரலாம். உள்ளுக்குள்ள என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா நிறைய லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் பழக்கடைகள் இருக்குங்க. இது பூஜை டைம்ல நாம சுத்திட்டு இருக்கோம்னு சொன்னா, இது பூஜை டைம், அதனால நிறைய ஷாப்பிங் போயிட்டு இருக்கு. எல்லா மக்களும் பூஜைக்கு தேவையான பூக்கள், பழங்கள், தேங்காய், பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஏரியா வந்து நல்லா ரஷ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஈவினிங் வரணும், நாம உள்ளுக்குள்ள நடக்கவே முடியாது. நாம கொஞ்சம் லேட் ஆஃப்டர்நூன் இருக்கும், ஒரு 3 மணி 3:30 மணி ரேஞ்சில் இருக்கும். அதனால ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு நமக்கு பிளேஸ் இருக்கு. இங்க பாருங்க எத்தனை கடைகள் இருக்கு பாருங்க. இது ஏவிஎம் ஸ்வீட்ஸ் கடை, ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி எல்லாம் இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள பாருங்க சூப்பரா கேக்ஸ் அண்ட் ஸ்வீட் நிறைய பார்க்குற இடத்துல எல்லாம் பேக்கரியா தான் இருக்குங்க. இது வந்து வீட்டு உபயோக பொருட்கள். நான் சொன்னல, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும். அண்டா குண்டால இருந்து, ஸ்பூன்ல இருந்து, ஒரு குட்டி சாமான்ல இருந்து பெரிய சாமான் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க இங்க வாங்கிக்கலாம். ஒப்போ மொபைல் ஷாப் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைடு. ஸோ இங்கிருந்து நம்ம ஃபுல்லா போக முடியாதுங்க. ஒரு 2-3 ஸ்ட்ரீட் இருக்கு உள்ளுக்குள்ள, லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் மார்க்கெட் பிளேசஸ். எல்லா ஸ்ட்ரீட்டையும் நம்ம போய் ஒரே வீடியோல கவர் பண்ணா உங்களுக்கு 1 மணி நேரம் கவர் பண்ணோம். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் உடுமலைப்பேட்டையோட மார்க்கெட் ஏரியாஸ் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டீரியர்ல இருக்கிற டவுன் மாதிரியே தெரியாதுங்க. நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பரா டெவலப் ஆகி, உங்களுக்கு எஜுகேஷன் ஆகட்டும், அது போக பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குங்க உடுமலைப்பேட்டையில. நம்ம திண்டுக்கல்ல இருந்து பொள்ளாச்சி வழியா பாலக்காடு போகுது தெரியுமா, அந்த பிராட்காஜ் ரூட் வந்து உடுமலைப்பேட்டை வழியா தான் போகுது, ஓகேவா? ஸோ உடுமலைப்பேட்டையிலயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. பட் இன்னும் வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல சென்னையில இருந்து பாலக்காடு போற எக்ஸ்பிரஸ் வந்து உடுமலைப்பேட்டை வழியா தான் போகும், பழனியில இருந்து உடுமலைப்பேட்டை வழியா தான். மற்றபடி இங்க ஒரு லோக்கல் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸஸ் இருக்கு. ஐ திங்க் ராமேஸ்வரமும் ராமநாதபுரம் வரைக்கும் போற ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் இல்ல, திண்டுக்கல் தான் வந்து மெயின் ஹப். ஸோ இது வந்து லதாங்கி தேட்டருங்க, மார்க்கெட் ஏரியாக்குள்ளேயே இருக்கு பாருங்க. காந்தாரா ஃபில்ம் ஓடிட்டு இருக்கு தமிழ்ல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ காந்தாரா தாங்க ரொம்ப கிரேஸா ஓடிட்டு இருக்கு. மேபி நீங்க 2 மாசம் கழிச்சு பாப்பீங்க. நான் வந்து காந்தாரா ரிலீஸ் டைம்ல தான் வந்து உடுமலைப்பேட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ எப்போ ப்ரோ வந்தீங்க, ஏன் இவ்வளவு லேட்டா வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க டேட் பார்த்துட்டு. ஸோ அதுதான் ரீசன், ஓகேவா? உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வரணுங்கிறதுக்காக தான் வந்து அட்வான்ஸ்டா நம்ம ஷூட் பண்ணிட்டு ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருது. ஸோ தட் உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு நியூ எக்ஸ்ப்ளோரிங் vlog, டிராவல் vlog வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஓகேவா? ஸோ தீபாவளி டைமும் வந்துருச்சுங்க. நம்ம அடுத்தடுத்த விசேஷங்கள் தானே. அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி வரும், அதுக்கப்புறம் தீபாவளி ஃபெஸ்டிவல் வரும். அதனால எல்லா கடையிலையுமே வந்து டிஸ்கவுண்ட் சேல்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா கடையிலையுமே முன்னாடி பார்த்தீங்களா சாணம் ஒழுகி வச்சிருக்காங்க. அது கொங்கு பில்ட்டோட ஒரு ஹெரிட்டேஜுங்க. எல்லா பக்கமுமே இது ஃபாலோ பண்ணுவாங்க. மக்களே, நம்ம மார்க்கெட் ஏரியா, ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. உடுமலைப்பேட்டை டவுனுக்குள்ள லாட்ஜஸ் இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம திரும்பியும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இங்க பாருங்க, இது வேட்டைக்காரன் புதூர்னு ஒரு ஊருக்கு போற பஸ், தேவனூர் புதூர் வழியா. அதெல்லாம் வந்து ஆனமலை பக்கத்துல இருக்குங்க. எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற குட்டி குட்டி கிராமங்கள், டவுன்ஸ்க்கு இங்கிருந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும்.
உடுமலைப்பேட்டையே மலை அடிவாரத்தில் இருக்கிற டவுன் தானே. ஒரு ½ hour டைம்ல நாம திருமூர்த்தி ஹில்ஸ் போயிடலாம். இது வாழவாடி அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ்ஸுங்க, 13 நம்பர் டவுன் பஸ். இது அம்மாப்பட்டி போற பஸ், பெதப்பம்பட்டி செஞ்சேரி மலை வழி. உடுமலை டு திருப்பூர் பல்லடம் வழியா. கொங்கு பெல்ட்ல எல்லா ஊர்லயுமே நிறைய வடக்கு மக்கள் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்காங்க. எஸ்பெஷலி திருப்பூர் பல்லடம் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதுலயெல்லாம் எங்க பார்த்தாலும் வடக்கு மக்கள் தான். ஸோ மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் பார்த்து முடிச்சாச்சுங்க. ஒரு ஆல்ரவுண்டு வந்தாச்சு. நம்ம உடுமலைப்பேட்டை டவுனோட சென்டர்ல இருக்கிற முக்கியமான ஏரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு, மக்களே இது பூலவாடி அப்படிங்கிற ஊருக்கு போற பஸ்ஸுங்க. உடுமலை டு பூலவாடி 27 நம்பர். அந்த பக்கம் மூணார் போற கேரளா பஸ் நிக்குது பாருங்க, வேணாடு கேரளா பஸ். சூப்பர். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை காட்டணும்னு நினைச்சவங்களுக்கு கரெக்டா நம்ம கண்ணில் பட்டுருச்சு. ஸோ இது மூணார் போற பஸ்ஸுங்க. கேரளா பஸ்ஸஸும் வரும் உடுமலைப்பேட்டைக்கு. இங்கிருந்து மறையூர் வழியா நாம மூணார் போகலாம். ஓ, இது மூணார் வரைக்கும் போகலீங்க, மறையூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போற கேஎஸ்ஆர்டிசி பஸ் தாங்க இது. இல்ல, மறையூர் போயிட்டு மூணாரும் போகுது. ஜல்லிப்பட்டி கோமங்கலம் பஸ் இது. ஓ, தமிழ்லயும் எழுதியிருக்காங்க, மூணார் மறையூர். இது நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரிங்க, கேரளாவோட கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ். வேணாடுன்னு போட்டிருக்கு பாருங்க. நம்ம ஊர் சேரநாடு சோழநாடு மாதிரி அங்க வேணாடு, குட்டநாடுன்னு, மலபாரு, அப்படி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பஸ்ல போட்டிருப்பாங்க. மக்களே, கரெக்டா நாம பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாம மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு கிளைமேக்ஸ் மாதிரி சூப்பரா வந்து இந்த எஸ்எம்டி டிராவல்ஸ் வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு பரேடு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ஸஸ் எல்லாம். ஸோ நான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை டைம்ல தான் நான் டிராவல் பண்ணோன்னு சொன்னா, கரெக்டா வந்து இன்னைக்கு ஆயுத பூஜை செலிப்ரேஷன் எஸ்எம்டி டிராவல்ஸ் பண்ணிட்டு அவங்களோட எல்லா பஸ்ஸஸையுமே வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு பரேடு மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்களா. சூப்பரா. சோ இந்த நிகழ்வு வந்து நிறைய பக்கம் நடக்குங்க. அங்கங்க இருக்கிற டிராவல்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணி பஸ்ஸை சூப்பரா கிளீன் பண்ணி பூஜை எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அப்படியே பரேடு மாதிரி கொண்டு வருவாங்க. பாரியா இங்க டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உடுமலைப்பேட்டைக்குள்ள எஸ்எம்டி டிராவல்ஸ் வந்து சூப்பரா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இங்க பாருங்களா பஸ்ஸஸ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு. ஸோ இது முன்னாடி எல்லாம் போறது வந்து ஆம்னி பஸ்ஸஸ் நினைக்கிறேன், லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ் எஸ்எம்டி டிராவல்ஸ். உடுமலைப்பேட்டை சைடு ஏதாவது மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எஸ்எம்டி டிராவல்ஸோட சர்வீசஸ் வந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் இருக்குன்னு. கண்டிப்பா சென்னை பெங்களூருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ்ஸஸோட ரேஞ்ச் பார்த்தாவே அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் வந்து லோக்கலா ஓடுற பிரைவேட் பஸ்ஸஸா இருக்கும். ஸோ இங்க இன்டர் ஸ்டேட், அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல கேரளா எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பஸ்ஸஸ் போகுதா என்னன்னு தெரியல. மேபி கோயம்புத்தூர் டு பழனி ரூட்ல பஸ்ஸஸ் போகும்னு நினைக்கிறேன். இது வந்து உடுமலை பல்லடம் திருப்பூர் சொன்னால பாருங்க, உடுமலைப்பேட்டை டு திருப்பூர், உடுமலைப்பேட்டை டு பழனி, இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ்க்கு வந்து பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க போல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டு ஏதோ ஒரு பட்டின்னு போட்டிருக்கேன். இது வந்து லோக்கல் பஸ் நினைக்கிறேன், குடிமங்கலம், பூலவாடி, அதுக்கப்புறம் பெதப்பம்பட்டி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து லோக்கல் பஸ் போல. சூப்பர்ல. ஸோ மக்களே, நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு, இங்க இருக்கிற கனெக்டிவிட்டி, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸு, பஸ் ஸ்டாண்ட் சுற்றி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸு, ஸ்டேக்கான ஃபெசிலிட்டிஸு, ஃபுட்கான ஃபெசிலிட்டிஸு எல்லாமே பார்த்து முடிச்சாச்சுங்க. உடுமலைப்பேட்டை வழியாக ட்ராவல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from உடுமலைப்பேட்டை மக்களே, திருப்பூர் மாவட்டம். See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.